அப்பா ராஜ்யசபா, புள்ள லோக்சபா, அப்பா லோக்சபா, புள்ள எம்எல்ஏ, அப்பா எலெக்ஷன் நிப்பாரு, தோத்துருவாரு, புள்ள எம்எல்ஏ ஆவாரு, இறந்துட்டா மீண்டும் அப்பாவே எம்எல்ஏ. இப்படி வெறும் அப்பா புள்ள தலைவர்கள், எம்எல்ஏ, எம்பி இவங்க மட்டுமே ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எந்த சாமானிய மனிதர்களுக்கோ பெண்களுக்கோ அங்க இடமே கிடையாது. இதுதான் நிலைப்பாடு. அந்த இடத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் மட்டுமே அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள், அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் பெண்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு பெண்கள் அதிகம் அலங்கரிக்கும் அரசியல் தளம் என்பது பாரதிய ஜனதா கட்சியில் மட்டுமே இருக்கிறது. கடைசியாக ஒரு வார்த்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நாரி சக்தி அபியான் என்ற திட்டத்தை தொடங்கி வைக்கும் பொழுது அவர் கூறினார், இன்றைக்கு பெண்கள், ஆங்கிலத்தில் கூறியிருந்தார்,